ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இளநீர் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 இளநியோட தண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவருக்கு 2 இளநி தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இளநி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தின் பேட்டரா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியா. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் இளநி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ அல்வா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 250 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம், நான் ஆனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 இளநீரோட வழுக்கை எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நல்லா மழன்னு கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கடிச்சு சாப்பிடன்ட்டு இந்த மாதிரி பத்தையாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு, இளநீர் அல்வா. எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். இளநீர் அல்வா ரெடி. அல்வா நல்லா சூப்பராக வந்திருக்கு. டெண்டர் கோகோனட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இளநீர் அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.